எல்லோரையும் வரவேற்கிறேன். நம்ம ஒரு பதிவுலையும் புதுசாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெய்கி அப்படிங்கிற ஒரு ஹீலிங் மெத்தடை பற்றி நம்ம பார்க்குறோம். இது எல்லாருமே கற்றுக்கிட்டு எல்லாருமே நம்ம அவங்கவுங்க வீட்டில் நம்ம செய்யலாம், சில பேரை குணமாக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரெய்கின்னா என்ன அப்படிங்கிறதுனா, இது ரெய்கின்றது ஒரு ஜப்பான்லேருந்து வந்த வார்த்தை தான் இது. இந்த ரெய்கியை முதல்ல நமக்கு உலகுக்கு அறிமுகப்படுத்தினது 1922 ஜப்பானிய விஞ்ஞானி ஒருத்தர் மிகாவோ உசியி அப்படிங்கிறவர் இதை பற்றி உலகத்துக்கு சொன்னார். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் தான். நம்ம முற்காலத்தில் நம்ம ஞானிகள், நம்ம சித்தர்கள், அவங்க இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி, ஏன் இயேசுநாதரை கூட சொல்லலாம், அவங்க இந்த ஸ்பிரிச்சுவல் பவரை அவங்க ஏர்ன் பண்ணி, அதாவது பெற்றுக்கொண்டு அந்த பவரை வச்சு மற்றவர்களுடைய நோயை குணப்படுத்துகிற ஒரு முறை இது. இது திபேத்தில் நிறையா இருக்குது. திபேத்தியர்கள் இதை கையாளுறாங்க. சில அறிஞர்கள் அதை ரகசியமாகவும் வச்சுருக்காங்க. இந்த மிகாவோ உசுயி அவங்க ஒரு மலையில் ஒரு 3 வாரம் தியானம் பண்ணி, அவருக்கு சான்ஸ்கிரிட் இந்த சிம்பிள்லாம் தெரிஞ்சு அந்த பின்பற்றி இந்த ரெய்கியை அவங்க இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெய்கிங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்களுடைய இதில் சொல்லும்போது கீ எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எனர்ஜியை தனக்குள்ளே வாங்கி அதை மக்களுக்கு தன்னுடைய நோயாளிகளுக்கு இதை அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணி அவங்கள தலைவலி, தூக்கமின்மை, இது மாதிரி அவங்க வயிற்று வலி, இது மாதிரி நிறைய நோய்களை குணப்படுத்துறதுக்கு உள்ள ஒரு வழிமுறை இதில் இருக்குது. ஆனால் இது கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணி இது யாரும் ப்ரூவ் பண்ணலை. பட் ஆனால் இதை நம்ம ஒருத்தருக்கு இந்த ரெய்கியை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு நம்ம பண்ணும்போது அவங்க சொன்ன வாய்மொழியில், இல்லை எனக்கு நல்லா இருக்குது, எனக்கு இப்போ வயிற்று வலி இல்லை, சரியாக இருக்குன்ற மாதிரி அவங்க வாக்குமூலங்கள் அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி கேள்விப்பட்டவன்னு அதை படிக்கிறதுக்காக மதுரை பக்கத்தில் ஒரு தனிமையான ஒரு இடத்துல எங்கள் குரு, அவர் எப்படின்னா கிறிஸ்டியன் ஃபாதராக இருந்து புத்த மதத்துக்கு மாறினவர் குரு, அந்த பிக்கு போதி பாலான்னு அவங்க இதுபடி, அதாவது திபேத்தியன் முறைப்படி அவங்க புத்த பிச்சுவா மாறி அவர் இந்த ரெய்கியை எங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த ரெய்கி கிளாஸ் 2 நாள் நடக்கும். ஃபுல் டைம் அங்கே மதுரையில் போய் ஒரு ஒரு நந்தவனம் மாதிரி இருக்கும், அல்ல ஒரு தனிப்பட்ட ஊர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அங்கே போய் நம்ம அங்கேயே தங்கிடணும். அங்கே தங்கி இந்த ரெய்கியை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆரம்பத்திலேருந்து ரெய்கியிலேயே தியானங்கள் இருக்குது, ரெய்கி நடைப்பயிற்சி இருக்குது. ரெய்கியில் இன்னும் முக்கியமானது என்னென்னா, ரெய்கியில் ஒருத்தருடைய ஆறான்னு சொல்கிறோம். ஒருத்தருடைய உடல்லிருந்து அதை சுற்றி ஒரு ஆறா மாதிரி ஒரு ஒளி வடிவம் இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாது. அந்த ஆறாவில் தான் முதல்ல நோய் வரும், அதுக்கு பிறகு தான் உடலில் வருங்கிறது இவங்க ரெய்கியில் எங்கள் குரு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஆறாவை பார்க்கணுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சின்ன 4 பக்கமும் திரை மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ப்ளூ கலர் லைட்டு போட்டு அவரை அங்கே நிற்க வச்சு, ஒருத்தர் மனிதனை நிற்க வச்சு பார்க்கும்போது அந்த ஆறா நமக்கு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியுது. அந்த ஆறா அதை கூர்ந்து கவனிக்கணும். குரு கூட இருந்து சொல்லி கொடுப்பாரு. அப்போ ஆறாவை பார்க்கலாம். சில மனிதர்களுடைய அந்த கலர், அந்த ஆறாவோட கலர் சில பேருக்கு ரெட்டு இருக்கும், சில பேருக்கு ப்ளூ ரோஸு பச்சை இருக்கும், சில பேருக்கு கருப்பு இருக்கும். இந்த கருப்பு சிகப்பு இருக்கிற ரெண்டும் கலந்த மாதிரி வர்ற ஆறா வரும்போதே அந்த மனிதர்கிட்ட கெட்ட குணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரோஸ் கலரு, மஞ்சள், அது மாதிரி பச்சை விட ரோஸு மஞ்சள் இது 2 இருந்தால் கூட அவங்கக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குது, அவர் ரொம்ப நற்குணங்கள் பொருந்தியவர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது மாதிரி நம்மளுடைய ஆறா, நம்மளுடைய சக்தி சித்தர்களுக்கெல்லாம் ஒரு 40 அடி 50 அடி தூரத்துக்கு கூட, அதுக்கு மேலே பல மைல்கள் கடந்து கூட போகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க.
இப்போ நம்ம அந்த கிளாஸ் நாங்கள் படிக்க போகும்போது என்னுடைய ரூம்மேட் ஒருத்தர், அவர் அவர் வந்து சித்த மருத்துவர், நிறைய மருத்துவங்கள் தெரிஞ்சவங்க. அவர் இந்த ரேக்கியை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு என் கூட வந்திருந்தார். அவரும் நானும் ஒரு ரூமில் தங்கி இருக்கும்போது அவருடைய வாட்சு காணோம். உடனே நாங்கள் குருட்ட போய் என்ன இந்த மாதிரி வாட்சு காணோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் எடுத்துக்கலை. நீங்கள் ஒன்றும் இதை பற்றி கவலைப்படாதீங்க, தானாக வந்து கிடைக்கும், நீங்கள் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாரு. மறுநாள் பார்த்தா இவர் ஏதோ ஒரு பக்கம் அப்படி குனிஞ்சி பார்க்குறாரு, பின்னாடி பீரோவுக்கு பின்னாடி அந்த வாட்ச் இருக்கு. உடனே எடுத்துட்டோன்னா இவர் தவறி ஸ்டூல் மேலே வச்சது தவறி கீழே விழுந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இது ஒரு அதிசயமான ஒரு நிகழ்ச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி என்னுடைய அனுபவத்தில் இந்த ரேக்கி வந்து பிரபஞ்சத்திலிருந்து சக்திகளை அது வாங்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி இது பண்ணி பிரபஞ்சத்தை நோக்கி கையை நீட்டிகிட்டு இருக்கும்போது அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள்ளே வர்றதை நம்ம உணரலாம். அந்த சக்தியை கொண்டு சில பேருடைய நோய்களை, வயிற்று வலி, இந்த மாதிரி தூக்கம் வராதது, ஆங்ஸைட்டி, இது மாதிரி பெயின் ரிலீஃப் பண்ணலாம், டிப்ரெஷனை சரி பண்ணலாம். சரியாக தூக்கம் வரலைன்னா கூட இதை செய்யும் போதே நம்ம ஒருத்தருக்கு ரெய்க்கி கொடுக்கும்போது அவங்க தூங்குறத நான் பார்த்துருக்குறேன். இது மாதிரி இதை வந்து இது ஒரு முறைப்படி கற்றுக்க வேண்டிய ஒரு கலை. இது வந்து நம்ம சித்தர்கள்ட்ட இருந்த கலை, ஜப்பானில் மற்ற யோகிகள்கிட்ட, திபேத்தில் கூட இந்த கலைகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதை டைம் கிடைச்சா, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இதை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லி இன்னும் இந்த உரையை நான் இதை உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். வாழ்க வளர்க.